நியூசிலாந்துல குழந்தைங்களுக்கு 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தாங்க ஸ்கூலுக்கு சேர்த்து விடணும். ஆனா குழந்தைங்களுக்கு 4 வயசு ஆனோனே பிளங்கெட்டோட பிஃபோர் ஸ்கூல் செக் கூட்டு போய் காட்டணும். பிளங்கெட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 6 வாரத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க தாங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில செக்ஸ் பண்ணுவாங்க. அந்த செக்ஸ் என்னோட பையனுக்கு பண்றதுக்காக தாங்க வீடு கிட்ட இருக்கிற பிளங்கெட் கிளினிக் வந்திருக்கோம். எங்க அப்பாயின்ட்மென்ட் டைம்க்காக நாங்க வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது உள்ள போனோனே என் குழந்தையோட பிஹேவியர் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஒரு கொஸ்டினர் ஃபார்ம் மாதிரி குடுத்திருந்தாங்க. அந்த ஃபார்ம தாங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து நான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன் பொறுமையா. 5 வயசு ஆனோனே ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்றது ஓகே. பட் ஸ்கூலுக்கு நம்ம குழந்தை ரெடியான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானேங்க. இந்த பிஃபோர் ஸ்கூல் செக்ல மெயினா அவங்க பார்த்தது குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சாச்சா, ஹைட் வெயிட்லாம் கரெக்ட்டா இருக்கா, அப்புறம் பிஹேவியர், சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட், பல்லாம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா, கண் ஒழுங்கா தெரியுதா, காது ஒழுங்கா கேக்குதாங்கிற மாதிரி பார்த்தாங்க. என் பையன் கிட்ட இன்டராக்ட் பண்ண பிளங்கெட் நர்ஸ் ரொம்பவே ஒரு ஃபன் வேல தாங்க இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபுல் செக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெடிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. என் பையன் ரொம்பவே எக்ஸைட்டட் அதை பார்த்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பொறந்ததுலேருந்து எல்லா ஹிஸ்டரியும் அந்த பிளங்கெட் புக்ல ஃபில் பண்ணி குடுப்பாங்க. இதையும் ஃபில் பண்ணி குடுத்தாச்சு.